அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முருக பக்தர்களின் ஆன்மீக மாநாட்டிற்கு அனுமதி கோரிய மனு நிலுவையில் உள்ளதாக அரசு தரப்பு தெரிவித்திருந்த நிலையில் 9ஆம் தேதி முடிவெடுக்க உள்ளோம், அரங்கமைப்பதற்கு அனுமதி மறுத்துள்ளோம் எனவும் அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. இதே பகுதியில் பிற மாநாடுகளை அனுமதித்துவிட்டு தற்போது அனுமதி மறுப்பது ஏன் என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மதுரையில் அறுபடை வீடு கோவில்களின் தற்காலிக மாதிரி அமைத்து வழிபாடு நடத்த அனுமதி கோரிய மனுவில் காவல்துறை நடுநிலையுடன் செயல்பட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சரிதா. இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த சண்முகம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் இந்து முன்னணியின் அமைப்பு சார்பில் வருகிற ஜூன் மாதம் 22ஆம் தேதி மதுரை ரிங் ரோடு பாண்டி கோவில் அருகே உள்ள அம்மா திடலில் பக்தியை வளர்க்க முருக பக்தர்களின் ஆன்மீக மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த வளாகத்திற்குள் முருக பெருமானின் 6 திருக்கோயில்களின் தற்காலிக மாதிரி அமைப்பை அமைக்கப்பட உள்ளது. முருக பெருமானின் 6 திருக்கோயில்களின் தற்காலிக மாதிரி அமைப்புகள் அமைத்து வருகிற 10ஆம் தேதி முதல் வருகின்ற 22ஆம் தேதி வரை பக்தர்கள் வழிபாடு நடத்த உத்தரவிட வேண்டும் என மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தோம். ஆனால் அவர்கள் அனுமதி மறுத்துள்ளனர். எனவே முருக பெருமானின் 6 வீடு திருக்கோயில்கள் தற்காலிக மாதிரி அமைப்புகள் அமைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்த அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது அரசு தரப்பில் பார்த்தோம் என்றால் முருக பக்தர்களின் ஆன்மீக மாநாடு நடைபெறுவதற்கு 10 நாட்கள் முன்னதாகவே வருகிற அந்த மாநாடு நடைபெறும் வளாகத்தில் முருகப்பெருமானின் 6 வீடுகளின் அந்த திருக்கோயிலின் தற்காலிக மாதிரி அமைப்புகள் அமைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினால் அருகில் உள்ள குடியிருப்புகள் பாதிக்கப்படும். மேலும் முருக பக்தர்களின் ஆன்மீக மாநாட்டிற்கு அனுமதி கோரி மனு தற்போது வரை நிலுவையில் உள்ளது. மாநாட்டிற்கு அனுமதி கோரிய மனுவில் சில வினாக்கள் கேட்டுள்ளோம். ஆனால் இதுவரை மாநாட்டிற்கு அனுமதி கேட்டவர்கள் பதில் அளிக்கவில்லை. இது குறித்து 9ஆம் தேதி முடிவெடுக்க உள்ளோம். எனவே இந்த அரங்கம் அமைப்பதற்கு அனுமதி மறுத்து உள்ளோம் என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் 6 வீடு மாதிரி அரங்கு அமைத்து காலை மாலை 2 நேரம் வழிபாடு நடத்த உள்ளோம். எனவே அனுமதி வழங்க வேண்டும் என வாதிட்டனர். இதனைத் தொடர்ந்து நீதிபதி இதே பகுதியில் பிற மாநாடுகள் நடைபெற்று உள்ளது, அதற்கு அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது, தற்போது மறுப்பது ஏன்? 6 அந்த வீடு மாதிரி அரங்கு அமைத்து வழிபாடு நடத்த உள்ளனர். இதற்கு அனுமதி மறுத்து நீங்கள் கூறிய காரணங்கள் ஏற்புடையது அல்ல எனவும், நாம் ஜனநாயக நாட்டில்தான் உள்ளோமா, குடிமக்களுக்கு உரிமை உள்ளதா, காவல்துறை நடுநிலையுடன் செயல்பட வேண்டும், அரசியல் சார்புடன் செயல்படக்கூடாது என கூறி மனுதாரரின் மனு குறித்து மதுரை மாநகர காவல் ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி புகழேந்தி உத்தரவிட்டுள்ளார். சரிதா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.